நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும். அதுக்கு முன்னாடி சூழும் இரவின் மீது சத்தியமாக, சத்தியமாகன்னு தொடர்ச்சியாக பல ஆயத்துக்களில் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? சூழும் இரவின் மீதும், சூரியன் மீதும், அதன் பிரகாசத்தின் மீதும், வானத்தின் மீதும், இப்படி சத்தியமாக சத்தியமாக ஒவ்வொன்றும் அவன் படைத்திருக்கின்றான். உங்களையும் அவன்தான் படைத்திருக்கின்றான். ஆணையும் பெண்ணையும் அவன்தான் படைத்திருக்கின்றான். ஒவ்வொன்றையும் அவன்தான் படைத்திருக்கின்றான். ஏன் அது சொல்ல வேண்டியிருக்கு? அதுக்கான உங்களுடைய விளக்கங்களுக்கான முயற்சி பலவாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று. அதை நியாயப்படுத்துறதுக்கான முயற்சிகள் உங்களோட பலவாக இருக்குது. படைத்தது அவன். அவனை அழையுங்கள். எந்த ஒரு உங்களுடைய தேவைகளுக்காகவும். வானத்தை பார்க்குறேன், இல்லை ஒரு மரத்தை பார்க்குறேன், இல்லை பூமியை பார்க்குறேன். எதற்காக பார்க்குறேன்? நான் எதுக்காக பார்க்குறேன்? என்னுடைய தேவைகளுக்காக. அதற்காகவா? இல்லை நீங்கள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணி வானத்துக்கு உதவி செய்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறீங்களா? மலையை ஆராய்ச்சி பண்ணி, உங்கள் தரையை ஆராய்ச்சி பண்ணி, ஒரு மரத்தை ஆராய்ச்சி பண்ணி மரத்துக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க? எதற்காக? உங்களுடைய முயற்சி பலவாகும். எதற்காக? உங்கள் இறைவனை அழையுங்கள். அவன் உங்களுக்கு அவை எதற்காக படைக்கப்பட்டு இருப்பது என்பதை அறிவிப்பான். நீங்கள் அதை கூறு கூறாக பிரித்தாலும், அணு அணுவாக பிரித்தாலும், பகுத்து பார்த்தாலும், நீங்கள் அதை கொண்டு அழிவைத்தான் செய்து கொள்வீர்கள். உங்கள் இறைவன் உங்களுக்கு அதை அறிவித்து தரும்போது, உங்கள் இறைவனே அழையுங்கள்னா இதை எப்படி நான் பயன்படுத்துறது தான். உன்னை பார்க்குறீங்க அப்படின்னா இது எதற்காக? எனக்கு எவ்வாறு இது பயன் தரும்? எனக்கு எவ்வாறு நன்மைகள் கிடைக்கும்? இதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கணும். நல்லதை நீங்கள் பார்க்குறீங்க, என்னதுன்னு பார்க்கும்போது இது என்னவாக இருக்குது அப்படின்னு அந்த பார்வை இருக்கும்போது என்ன நன்மை எனக்கு தர இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருந்தால் உங்கள் இறைவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். அது அல்லாது உங்களுடைய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் உங்களுக்கு அழிவையை ஏற்படுத்தும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே. எந்த ஆய்வு, மனிதனுடைய ஆய்வில் இதில் என்ன நன்மை என்ற எண்ணம் இருந்ததோ அதைத்தான் இன்று வரைக்கும் மனிதர்கள் பயன்படுத்தி விட்டுருக்கு. இறைவன் கற்றுக் கொடுத்ததில் இருந்து நீங்கள் செய்யக்கூடியதில் எந்த ஒரு கேடும் இல்லை. உங்களுக்கு அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுறீங்க. நீங்கள் எதெல்லாம் நல்லதுன்னு சாப்பிட்றீங்களோ அதையெல்லாம் விட்டுறீங்க. எல்லாத்தையும் விட்டுறீங்க. சாப்பிட்றதுக்கே பயப்படுறீங்க எந்த ஒரு சிரமம் வரும்போதும். இப்போ அந்த சோதனை நன்மைக்காகவா இல்லை உங்களை கஷ்டம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா? உங்கள் இறைவன் பால் நீங்கள் திரும்புவதற்காக. உங்களுக்கும் உங்கள் முன்னோருக்கும் யார் கற்றுக் கொடுத்தானோ, அறிவை வழங்கினானோ, படைத்தானோ அவனிடம் நாம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சோதனையை தவிர உங்களை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. உங்களுடைய இறைவன் உங்களை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் படைத்திருக்கின்றான். அவனுடையது என்றும் நமக்கு அறிவித்திருக்கின்றான். எதற்காக? அதோடைய அர்த்தம் என்ன? என்கிட்ட கேளுங்க, படைச்சவன் நான், என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எனக்காக நான் படைக்கவில்லை என்றும் கூறினேன். அவனுக்காக எந்த ஒரு தேவையும் இல்லை. மனிதனை படைத்து என்னிடம் கேளுங்கள் என்கின்றான். மனிதனுக்கான ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய இறைவனை நீங்கள் கேளுங்கள், அவ்வளோதான். அதை தான் வணங்குதல் என்கிறான். வணங்குறான் என்னென்னா, அவன் சொல்கிறத கேளுங்க, நல்லதை தான் அவன் அறிவிக்கிறான். அவனை முன்னோக்குங்க. இல்லை நல்லது என்னன்னு நீங்கள் நினைக்கிறதே அவனை வழிபடுறது தான். இது எல்லாம் நல்லது இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த எண்ணம்தான் உங்களை இந்த உலகத்தின் சகலவற்றிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியது, நன்மை தரக்கூடியது, உங்கள் நிலைகளை உயர்த்தக்கூடியது உங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தில் நல்லது இருக்கிறதா இறைவனிடம் நீங்கள் கேட்கிறீர்கள். ஒவ்வொன்றையும் படைத்தது நான் தான் என்று கூறுவதற்காகத்தான் அவன் ஒவ்வொன்றின் மீதும் சத்தியம் செய்கின்றான். சூழும் இரவின் மீது சத்தியமாக இவங்க அது விளக்கம். சூழும் இரவின் மீது சத்தியமாகங்கிறது விளக்கம்.
இறைவன் ஒவ்வொன்றின் மீதும் ஒவ்வொன்றையும் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான், அறிவிக்கின்றான். நான் படைத்திருக்கின்றேன், என்னிடம் கேளுங்கள். உங்களையும் ஆணையும் பெண்ணையும் மனிதர் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்? ஆணையும் பெண்ணையும் அதுக்குள்ளே நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க. பெண்கள் இதற்கெல்லாம் உகந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், 2 பேரையும் படைச்சது நான் தான், மனிதர்களாக படைத்தது நான் தான். 2 பேரும் வெவ்வேறு தரத்தில் இல்லை, மனிதர்களாக படைத்திருக்கின்றேன். இருவருக்கும் ஆன்மா ஒன்றுதான், இறைவன் அறிவிக்கின்றான். எதற்காக? நம்மிடையே கருத்து வேறுபாடு இருக்குது, என்னிடம் கேளுங்க. என்ன இறைவன்கிட்ட ஏன் கேட்கணும்? நம்மிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் போதெல்லாம் அதை தீர்த்து வைப்பதற்கான வேதம் அவனிடம், வழிகாட்டுதல் அவனிடம். அதற்காக என்னிடம் கேளுங்கள் என்று கூறினார். மனுஷங்கிட்ட நம்ம கேட்கும்போதும் அந்த செய்தி சரிதானா, எனக்கு பிரித்து அறிவிக்கிறதா, என் மனதிற்கு சமாதானம் தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்ற சிந்திச்சு பார்க்கும்போது இறைவன்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் ஒன்றை படிக்கும் போதும் ஒன்றை கேட்கும் போதும் அது என்னுடைய இறைவனிடமிருந்து தானா, அதான் சிந்தனை. வேறு விதமாக சொல்லணும்னா, நல்லது இதில் இருக்கா, சமாதானத்தை தரக்கூடியது இருக்காங்கிற அந்த எண்ணம் இறைவனுடையதுங்கிற அறிவிக்கிறது. அவன் ஒருவனையே அழையுங்கள், உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள். நல்லதை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் இறைவனை நீங்கள் அழைக்கின்றீர்கள். இது இல்லைன்னா உங்களுடைய முயற்சி பலவாறாகும். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறீங்க. இறைவனிடம் நீங்கள் கேட்டால் தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பானே தவிர நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று அப்படி இருக்காது. இறைவன் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், படிப்படியாக தெளிவுபடுத்துகின்றார். எது நமக்கு புரிந்து கொள்ள முடியுமோ, எந்த நிலைக்கு நான் உயர்ந்து கொண்டு இருக்கின்றனோ அந்த நிலைக்கு எனக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கான், படிப்படியாக தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கான். அவனிடம் கேட்கும்போது எனக்கு தெளிவுபடுத்துகின்றான். மனிதனிடம் கேட்கும்போது அவர்களுக்கு என்ன அதுவரை தெரியுமோ அதைத்தான் எடுத்து சொல்வார்கள். அது சரிதானா என்று சிந்தித்து இருப்பார்களா தெரியாது. ஆனால் நாம் கேட்கும்போது நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. வேதம் எடுப்பதற்கு காரணம், படிப்பதற்கு காரணம், இது சரிதானா, நல்லது தானா என்று நாம் சிந்தனை செய்து நன்மையை எடுத்துக்கொள்வதற்காக வேதத்தின் பக்கம் திரும்பின்றோம். உங்களுடைய முயற்சி பலவாகும். இறைவனை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுடைய முயற்சி பல. இறைவனிலிருந்து உங்களுக்கு வரும்போது உங்களை ஒரே நேர்கோட்டில் நிலையாக உயர்த்தி கொண்டே இருக்கின்றான். படிப்படியாக தெளிவு கிடைச்சிட்டே இருக்கு. இதுதான் உயர்வு. ஞானம்னா தெளிவு. ஞானம்ன்ற சொல் நமக்கு ஏதோ நமக்கு கிடைக்காத மாதிரி, நமக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக. ஏன்னா அது 2 மொழியில் கலப்பாக இருக்கு. ஞானம்ன்ற சொல் நம்ம தமிழ் எல்லாரும் பேசுகிறோம் இல்லையா? தமிழ் மொழியோடு அது கலந்ததுனால ஞானம்ன்ற, தமிழில் தெளிவுன்னு அதுக்கு அர்த்தம். தெளிவாக இருக்கப்பா அப்படின்னா புரியல, உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிப்பேன். எல்லாருமே என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. உங்களுக்கு இயற்கையாக இல்லாத ஒரு மொழியில் சொல்லும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத விட சொல்கிறத அப்படி பேசாமல் கேட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்துகிறார்கள். விளங்கிடுச்சுன்னா லேசானது. அதனால் இறைவன் அறிவிக்கின்றான், என்னுடைய வழி எளிதானது, ஒவ்வொருவர்களுக்கும் அவருடைய மொழியில் அறிவிக்கின்றான். உங்களுக்கு புரியக்கூடாதுன்னா நான் வேதத்தை கொண்டே சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு புரியாத மொழியில் பேசுவேன். வேதம் நல்லதுன்னு சொல்லுவேன், நீங்கள் நல்லதுன்னு மட்டும் நினச்சிக்குவீங்க, ஆனால் நல்லது தானான்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ நீங்கள் உங்களுக்கு அறியாத மொழிகளில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களோ, வேதம் வழிகாட்டுவதுக்காக இருக்குது, ஆனால் அந்த வேதத்தை கொண்டு வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை அவங்க செய்வாங்க. வேதம்னு சொல்லி ஏன்னா அவங்க வச்சுக்கிறது வேதம் தான், அவங்க படிக்கிறது வேதம் தான். எனக்கு அது புரியலைங்கிறது நமக்கு புரியல. உங்களுடைய முயற்சி பலவாகும். இறைவனை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுடைய முயற்சி பல. எனவே எவர் கொடுத்து உள்ளச்சத்துடன் நடந்து என்ன கொடுக்க முடியும் நமக்கு? நல்ல எண்ணம். முதல்ல நல்ல எண்ணம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கறது ஒரு பலனும் தராது. உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய சாட்சிகள் இருக்குது, கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நல்லெண்ணெய் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லெண்ணெய் இருக்கான்னு யார் தீர்மானம் பண்ணுறது?
யாரை பற்றியும் திருமணம் பண்ண முடியுமா? ஒரு காலம் முடியாது. நல்ல எண்ணம்ன்றது மனசில். அப்போ அவருடைய இறைவன் மட்டும்தான் அதை அறிவான் அப்படின்றத நம்ம விளங்கிக்கிட்டால் எந்த ஒரு மனிதன் மீதும் எந்த சூழலிலும் நமக்கு கோபமோ பகையோ ஏற்படாது. யார் மீதும் இல்லை. ஒவ்வொருவரும் அவர்கள் செய்ததற்குரியதை நிச்சயமாக அவருடைய இறைவனமிருந்து பெறுவார்கள். இறைவனுடைய வாக்குது. என்ன நம்ம செய்கிறோமோ நிச்சயமாக இறைவன் தருவான். எந்த எண்ணம் கொண்டிருக்கிறோமோ அதற்குரியது நிச்சயமாக உண்டு. யார் ஒருவரும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அப்போ கொடுங்க. அந்த கொடுக்கறன் காரணமாக என்ன உள்ளட்சம் ஏற்படுது. நீங்கள் இறைவன் அறிவித்ததன்படி அந்த நல்லெண்ணத்தின்படி நீங்கள் கொடுக்க தொடங்கினால் உள்ளட்சம் ஏற்படும். அது இல்லைன்னா கொடுப்பீங்க, உள்ளட்சம் வராது, பெருமை வரும். நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பெருமை, எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பெருமை தான் வரும். ஒரு நன்மையை உங்களுக்கு தராது என்பதை உங்களுக்கு அந்த காலம் வரும்போது நீங்கள் அறிவீர்கள். கொடுத்து உள்ளட்சத்துடன் நடந்து கொடுத்தால் உள்ளட்சம் உங்களுக்கு உண்டு. நன்மையோடு கொடுத்தால், நன்மையான எண்ணத்தோடு கொடுத்தால், அப்படின்னா எண்ணத்தோடு நன்மையான எண்ணம், இந்த கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு வழங்கியவன் என்னுடைய இறைவன்கிற அந்த எண்ணத்தோடு, அது அவனுடையது. வானங்களும் பூமியும் அவனுடையது. எனக்கு கொடுத்திருக்கின்றான், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்திருக்கின்றான். அதன் காரணமாக எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, குறைந்து விடுமோ என்கிற எண்ணமும் இல்லை. எனக்கு கொடுத்தலிருந்து 4 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்குறதில்லை. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் தான் நான் கொடுக்குறேன். அதில் தான் நன்மை. அதுதான் உள்ளட்சத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னு ஏற்படுத்தாது. பொது காரியங்கள் செய்கிறவங்களால நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரிஞ்சிடும். உள்ளட்சம் இருக்கேன், பெருமை மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து நீங்கள் கொடுக்கின்றீர்களா? கொடுக்க முடியாட்டி அவர்கள் தங்கள் உடல் உழைப்பை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் கொடுப்பது தான். அந்த உழைப்பை கொண்டு செய்யும்போதும் நல்லெண்ணம் இருக்கா? நல்லெண்ணத்தோடு நான் கஷ்டப்பட்டு செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கா? இல்லை உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து கொடுக்க வேண்டிய எண்ணத்தோடு செய்கிறீர்களா? அது மட்டும். எப்பவுமே எண்ணம் கொடுத்து என்ன கொடுத்துருக்கான்? விசாலமான மனம் அவன் கொடுத்தது. கையை கால் அசைக்கிறது நீங்களும் அசைக்கலாம். அவனுடைய எண்ணத்தோடு அசைப்பது இருக்குது, நீங்கள் அசைக்கிறது இருக்குது. அப்போ இறைவனுடைய எண்ணத்தை கொண்டு நீங்கள் கொடுத்தது, அவன் கொடுத்ததுங்கிற எண்ணத்தோடு அதனுடைய ஒரு நன்மையும் நீங்கள் இல்லை, என்னுடைய இறைவனிலிருந்து தான் எல்லா நன்மையும் எண்ணத்தோடு நீங்கள் எப்போ பணிவோடு இருப்பீங்க. வாங்குறவங்க கண்ணை உயர்த்தி கூட நம்மளை பார்த்துடக்கூடாதே, கொடுக்குறாங்களேங்கிற எண்ணத்தோடு பார்த்துடக்கூடாதேங்கிற அந்த உள்ளட்சருக்கு பணிவாக கொடுப்பீங்க, பெருமையோடு கொடுக்க மாட்டேன். இது உள்ளட்சத்தை உண்டாக்கு. எனவே எவர் கொடுத்து உள்ளட்சத்துடன் நடந்து நல்லவற்றை உண்மையாக்குகிறாரோ, இது யார் உண்மையாக்குறது? யாருக்கு காட்டுறது? அதெல்லாம் காட்டுறதா? நல்லவற்றை உண்மையாக்குறீங்கன்னு காட்டுறீங்களா? இல்லை, உங்கள் இறைவனுக்கு நீங்கள் நல்லவற்றை உண்மையாக்குகிறார். அதை நல்லது தான் நீங்கள் செய்தது என்று சான்று தருபவன் உங்களுடைய இறைவன். அந்த சான்றும் அவன் நம்மை கைப்பற்றும் போது கொடுக்கின்றான். நம்ம உடனே எனக்கு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாரும். இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு நான் செஞ்சேன், எனக்கு செஞ்சுட்டு வந்து எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படி எல்லோரும் போயிடுறாங்க. இங்கே போயிட்டு வந்தால் சரியாக போயிடணும், போயிட்டு வருவாங்க, அப்படியே தான் இருக்கும். சொன்னதுக்காக போனீங்களா? எந்த எண்ணத்தோடு போனீங்க? கொடுத்தலேருந்து கொடுத்தீங்களா? நிறைவேறி நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி காசு கடன் வாங்கிட்டு போவாங்க. கொடுத்தலிருந்து செய்யுங்கள்னு சொல்லும்போது இல்லையா, நாங்கள் தீர்த்த யாத்திரை போகிறோம், புனித யாத்திரை போகிறோம், அரசாங்க லோனில் போகிறோம், பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு போகிறோம், எல்லோரும் எனக்காக சேர்த்துங்க செலவு பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நன்மையும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலேருந்து நீங்கள் எண்ணத்தில், முதல் எண்ணத்தில், அந்த எண்ணத்தில் நீங்கள் அது உங்களுக்கு உள்ளட்சத்தை ஏற்படுத்துமா? ஒரு உள்ளட்சம் ஏற்படுத்தாது. யாரோ பணம் கொடுக்க நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ளட்சம் ஏற்படுமா? உங்களுக்கு பொருள் எடுப்பில் இருந்தால் கூட ஒரு காலம் ஏற்படாது. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்து ஒன்றும் இல்லை, நல்லபடியாக அவங்க இருக்கட்டும், போதும். அந்த எண்ணம் இறைவன் கொடுத்தது, அதை நீங்கள் செலவழிக்கின்றீர்களா? அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பொருளை கொண்டு நீங்கள் செலவழிப்பது, நீங்களே அதை பொருட்படுத்த மாட்டீர்கள். ஏன்னா மனசு தான் உங்களுக்கு வேணும், விசாலமான அந்த மனசு வேணும். அந்த மனசை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய பேச்சும் இருக்கிறதா? அது இறைவனுடையது. அது உள்ளட்சத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். நல்லவற்றை உண்மையாக்குகிறாரோ, இறைவன் அறிகின்றான் நல்லது எது என்ன.
நல்லது இருக்கான்னு எனக்கு தெரியாதன் காரணமாக இறுதி நேரம் வரைக்கும் உள்ளட்சத்தோடு பணிவோடு இருக்க வேண்டியிருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும். இல்லைன்னு அப்படி தான் அமைச்சிருக்கு. அப்போ பணிவு உள்ளட்சம் அப்படின்னா சிரிக்காமல் உம்முன்னு இருக்குதா? சிரிக்க கூட கூடாது. ரொம்ப பணிவோடு இருக்காங்க, ரொம்ப உள்ளட்சத்தோடு இருக்கிறீங்க, அப்படியே இல்லை. நல்ல எண்ணத்தோடு தான் இறைவன் சொல்கின்றேன். சொல்கிற எண்ணத்தை விட நீங்களாம் சிரிக்கக்கூடாது அப்படிலாங்க. அப்படி இறைவன் சொல்லவே இல்லை. அப்படி பெருமையில் சிரிக்காதீங்க, இன்னொருத்தரை கேலி பண்ணி சிரிக்காதீங்க, கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க, அதான் இருக்காது தவிர நீங்கள் உங்கள் இறைவன் நினைவாக நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் அதில் பெருஞ்சிரிப்பெல்லாம் இருக்காது. இன்னொருத்தவங்களை கேலி பண்ணால் தான் விழுந்து வந்து சிரிச்சுட்டு இருப்பீங்களே தவிர நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது சிரிப்பு வரும். ஆனால் அது பெருஞ்சிரிப்பாகவோ உங்கள் வயிறு வலிக்கிற அளவோ அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் இருக்காது. சிரிப்பீங்க. நல்லவற்றை உண்மையாக்குகிறோம். எது நன்மையானதோ அதை யார் உண்மையாக்குகிறார்களோ அவருக்கு நாம் சுலபமானதை எளிதாக்குவோம். மற்றவங்களுக்கு கஷ்டமானதைத்தான் எளிதாக்குகின்றேன். கஷ்டமான காரியம் எனக்கு இதெல்லாம் சாதாரணங்கள் சொல்லுவாங்க. அவங்க எது கஷ்டமோ அது எனக்கு இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு இருப்போம். இறைவன் இவர்களுக்கு லேசாக்குகிறான், சுலபமானதை எளிதாக்குகின்றான். யாருக்கு சுலபமானதை எளிதாக்கிறான் என்று இறைவன் தெளிவாக நமக்கு அறிவிக்கின்றான். இதில் எதுவும் சிரமம் இருக்குமா? விளங்கிடுச்சுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த, அது உங்களுக்கு சுலபமானதுன்றான். நம்மளும் பாட்டு பாடிக்கிட்டேவும் அதை செஞ்சுக்கிட்டோம்னா சுலபமானது, லேசாகிடுச்சு. கடவுள் பேரை சொன்னோன்னா லேசாகிடுச்சு பார்த்தியா அப்படின்னு அவங்க நமக்கு கடினமானதை லேசாக்கி காட்டு. இறைவன் சுலபமானது எப்படி சுலபமாகுது? அப்போ கஷ்டமான காரியம்லாம் இறைவன் முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. தெளிவு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. இறைவன் உங்களுக்கு தெளிவு தரும்போது உங்கள் இறைவனையே அழையுங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்களை படைத்து உங்கள் இறைவனையே அழையுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது லேசாகிடும். எது கஷ்டமாக எனக்கு புரியல, அதான் கஷ்டமாக இருக்குது. இன்ஜினியரிங் எனக்கு கஷ்டம், மெடிக்கல் எனக்கு கஷ்டம், சயின்ஸ் எனக்கு கஷ்டம், சமையல் பண்ணுற எனக்கு கஷ்டம், அப்படிலாம் இல்லை. தெரியல, அதனால தான். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நான் ஏன் சும்மா உட்காந்துட்ருக்கேன், கை கால் ஆட்டாமல் சும்மா உட்காந்தா சுகம் நினச்சிட்ருக்கேன். ஆனால் கை கால் ஆட்டாமல் சுகமாக உட்காந்துருந்தா உடம்புல நோய் வந்துடும்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் சும்மாவே உட்கார மாட்டேன். எனக்கு அது லேசாயிடும். எனக்கு காரியங்களை சரி எனக்கு லேசாயிடும். கஷ்டமானது எப்படி லேசாகுது? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, தெளிவாகிக்கிறீங்கன்றது. மனம் வேறு, உடல் வேறு. உடலோட இயக்கம் வேறு, மனதின் இயக்கம் வேறு. ரெண்டும் வேறு வேறு, நேர் எதிரானது. நீங்கள் ரெண்டும் ஒன்றாக்கிறீங்க, ரெண்டும் தப்பாகவும் ஆக்கிறீங்க. வேதத்தை கொண்டு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ரெண்டும் இருக்குது, ரெண்டும் உங்களுக்குள்ளே இருக்குது. ரெண்டோட இயக்கமும் நேர் எதிரானது. மனம் அமைதியாகவும் உடல் இயங்கக்கூடியதாகவும் இறைவன் படைத்திருக்கிறான். நீங்கள் உடம்பு அமைதியாக இருப்பீங்க, ஆகிட்டு மனசில் நிறைய எண்ணம் வருது, எனக்கு அது வருது இது வருது, நீங்கள் ஆகத்தான் செய்யும். ஏன்னா உடலை நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க. இப்போ மனசை போட்டு நான் மனசை அடக்கிறேன் அப்படிலாம் என்னமோ செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முயற்சி பலவாகும். நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், மனசுக்கு பயிற்சி தர்றாங்க, ஒரு பயிற்சியும் கிடையாது. வேலை செய்யுங்க, நல்ல எண்ணத்தோடு வேலை செய்யுங்க, மனசு அமைதியாக இருக்கும். நல்ல எண்ணம் இல்லை, இப்போ வேலை செய்கிறீங்க, மனசு அமைதியாக இருக்காது. ஏன்னா மனதின் இயல்பு அமைதியாக இருத்தல். உடல் இயங்க வேண்டும், சகலமும் இயங்க வேண்டும். அந்த மனம் அமைதியில் அதனுடைய சிந்தனையுடைய வீழ்ச்சி மிகப்பெரிது. அந்த மனசு உங்களுக்கு அமைதியானதுனால ஒரு விஷயத்தை கூட கவனிக்க முடிய மாட்டேங்குது. மனசு அமைதியாக இருந்தால் பல விஷயத்தை உங்களால் கவனிக்க முடியும். பயிற்சி எல்லாம் உங்களுடைய மூளைக்கு. மனம் வேறு, மூளை வேறு, ரெண்டு ஒன்றல்ல, ரெண்டு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் முயற்சி பலவாக இருக்கும். உங்களை ஓட விடலாம். இப்போவும் நீங்கள் ஓடுவீங்க, ஆனால் உங்களுக்காக, உங்கள் மனதின் அமைதிக்காக நீங்கள் போடுவீங்க. எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு மனசு அமைதி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஏன்னா உங்கள் மன அமைதியில் நீங்கள் எதுவுமே செய்யலாங்கிறதுக்கான அறிவிப்பு அது. உங்கள் வாழ்க்கை எல்லாமே வந்துருச்சு, எனக்கு வேண்டியெல்லாம் வந்துருச்சு, அதனால் மனசு அமைதி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்களுடைய இயற்கைக்கு விரோதமாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அதை கொண்டு பெருமை கொண்டிருக்கிறீர்கள். பல பேருக்கு வழியும் காட்டியிருக்கீங்க நீங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு மனசு அமைதியாக இல்லை. மனதின் அமைதி தான் அதோடைய இயற்கை, அதை கொண்டு இயங்க வேண்டும். அவருக்கு நாம் சுலபமானதை எளிதாக்குவோம். சத்தியம் இறைவன் சொல்றது தான் படைத்திருக்கிறேன், அவன் படைத்திருக்கின்றான் என்பதை அறிவிப்பதற்காக. ஒவ்வொன்றின் மீதும் சத்தியம் செய்கின்றான் அப்படின்னா சத்தியம்ன்றது விளக்கம். ஆக்சுவலாக இறைவன் சூழும் இறைவன் மீது, அவ்வளோதான் சத்தியமாக அதோடைய விளக்கம். இறைவன் அதன் மீது அறிவிக்கின்றான்ங்கிற சொல்வதற்காக சூழும் இறைவன் மீது. அப்போது ஒவ்வொன்றையும் நான் படைத்திருக்கேன், இரவையும் நான் தான் படைத்திருக்கின்றேன், பகலையும் நான் படைத்திருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்களோ, என்னெல்லாம் பார்த்துட்டீங்களோ, ஒவ்வொன்றையும் படைத்தது அவன் தான். எதுக்காக சொல்கிறான்? என்கிட்ட கேளுங்கிறக்கா சொல், என்னிடம் கேளுங்க.
உங்களை படைத்து அவனிடம் கேளுங்க. நம்ம என்ன படிச்சுட்டோம்? புஸ்தகத்தை படித்தது வேறு, கடலை படித்தது வேறு, மலையை படித்தது வேறு. எத்தனை பேர்கிட்ட கேட்குறது? 2 பேர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாலே நம்மளுக்கு குழப்பம் அடைஞ்சிடும் இல்லையா? ஒருத்தனுக்கு 2 முதலாளி இருக்கார், 2 பேர் சொல்லதையும் செய்யணும். ஆனால் 2 பேர் ஒரே இதை சொல்ல மாட்டாங்க. இப்போ அவனுடைய நிலைமை என்னன்னு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும். அப்பா அம்மாவிட்ட பிள்ளை கேட்குற, அப்பா சொல்ல கேட்பேன், அம்மா சொன்ன கேட்டேன்னு அப்பயே குழப்பம் வந்துடும், பிள்ளைக்கு வந்துடும். இனி நடிக்க ஆரம்பிப்பான். அப்பாவுக்கு தகுந்த மாதிரி அப்பாட்ட, அம்மாவுக்கு நம்ம நடிக்க ஆரம்பிப்பான். அப்போ அந்த இயற்கை மாறிடும், நன்மை மாறிடும். அப்போது சகலமும் அவன் படைத்திருக்கிறான்ங்கிறதுக்கான நம்ம எப்படி நம்பிக்கை கொள்கிறோம்? ஒன்று அப்படிங்கும்போது தெளிவோடு இருக்கிறோம். நம்ம மனசில் இந்த காரியத்தை இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா குழப்பம், இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா? அந்த ஒன்று வரும்போது தான் நீங்கள் தெளிவடைகிறீங்க. அந்த ஒன்று நன்மையாக இருத்தல், நல்லதாக இருத்தல், அதை தான் கடவுள்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு கடவுளுடைய பெயர் சுட்டுகிறோம். அவனுடைய அந்த பண்பு, அந்த நம்முடைய தேவை, பண்புன்னா ஒரு தேவை, நம்முடைய தேவையை பெயராக நம்முடைய மொழிகளில் சொல்லும்போது அதையே கடவுளாக்கிக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றும் வேறு வேறு கடவுள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அதையும் கேட்டுக்கிறோம். இப்போ அவங்கள குறை சொல்ல வேண்டியதில்லை. அது என்னன்னு விளங்கிக்கிட்டு நன்மைகளை மட்டும் நாம் பார்த்தால். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இறைவனுடையது இல்லையா? ஒருத்தர் கிறிஸ்டியன் சொல்கிறார், அப்போது இது மட்டும் புண்ணிய இடம்னு சொல்கிறார் அவர், அவங்களுடைய கோயில். இன்னொருத்தர் ஹிந்துன்னு சொல்கிறார், எந்த ஒன்றா இருக்குது உதாரணத்துக்கு. இன்னொருத்தர் முஸ்லீம் சொல்கிறார், அவர்கள் வழிபடக்கூடிய அந்த இறை இல்லத்தை இது இறைவனுடையதுன்னு சொல்கிறார். மற்றது கெட்டதனுடைய இடம், இல்லைன்னா சைத்தானுடைய இடம் சொல்கிறார். அப்படித்தானே? வானங்கள் முதலாக பூமி வரையிலும் என்னுடையது என்று இறைவன் கூறுகின்றான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த இடம் மட்டும் சைத்தான் படைச்சதுன்னு அர்த்தமா? அப்படின்னு அர்த்தமா? நீங்கள் விளங்கி இருந்தால் சண்டையிடுவீர்களா? வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இறைவனுடையதுன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் கோயில் மட்டும்தான் கடவுள் படைச்சது, அதெல்லாம் சைத்தான்னு சொல்லுவீங்களா? வானங்களும் பூமியிலும் அவனுடையது இல்லாத ஏதோ ஒன்று இருக்கா? இது விளங்கிக்கிட்டால் உங்களுக்கு பூமியில் எந்த பகுதி உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி? எந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி? அவர்கள் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்வது சரியானது என்றால், நன்மையானது என்றால், தெளிவுடன் இருந்தீர்கள் என்றால் அது இறைவனுடையது. அப்படித்தானே? அப்புறம் எப்படி நீங்கள் இதுங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அங்கே போனால் சைத்தானுடைய இடம், அது எப்படி? அப்போ நீங்கள் நல்லெண்ணத்தோடு போகிறீங்களே, உங்களுடைய ஆற்றல் என்ன? அப்புறம் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நெருங்க முடியாத இறைவன் வாக்கு தர்றானே. நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிற இடத்துல கெட்டது நெருங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கானே, அதோடைய வாக்கு என்ன? எந்த இடத்துல இப்போ நீங்கள் போகிறீங்க? நீங்கள் இறைவனை மனதில் கொண்டவர்களாக போகிறீங்க, இல்லை இந்த இடத்த மட்டும் சைத்தான் படைச்சிருக்கான்னு போகிறீங்களா? அதனால் போகக்கூடாதுன்னு போகிறீங்களா? யாரை மறுக்கிறீங்க? எந்த செய்தியை மறுக்கிறீங்க? இறைவன் கூறுகின்றான், வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இடைப்பட்ட யாவும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் எப்படி அதை அவனுக்கு தாரவாத்து கொடுத்தீங்க? இந்த இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமானது, சைத்தான சொந்தமானது, நாமெல்லாம் போகக்கூடாது எப்படி சொல்கிறேன்? உங்களுக்கு தெளிவு இருந்தால் அந்த தெளிவு அங்கே பிரகாசத்தை தரும், அந்த இருளிலும் பிரகாசம் கொடுக்கும். இறைவன் கூறுகின்றான், சூழும் இரவின் மீதும் வானத்தின் மீதும் மலையின் மீதும் நட்சத்திரங்களின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன்னு. என்ன அர்த்தம்? எல்லாம் நான் படைத்தது. நீங்கள் எங்கே உங்களுடைய முயற்சி பலவாறாகும். நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, சைத்தானுக்கும் கொஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்க. இறைவனை தான் வழிபடுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் சைத்தானுக்கு கொஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்க. நீங்கள் தான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவான் அப்படி. அப்புறம் அது சைத்தான நீங்களாக சொல்கிறீங்க. அவன் சொல்லவே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவன் சொல்கிறேன் நான் என்னுடைய இறைவனுக்கு பயப்படுகிறேன்னு சொல்கிறான், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இது சைத்தானோட இடம்ன்றீங்க. இறைவன் சொல்கிறான் வானங்களும் பூமியிலும் என்னுடையதுன்னு சொல்கிறான். நீங்கள் எப்படி பிரிச்சிங்க? இந்த ஊர், இந்த வீடு, இந்த இடம் இதெல்லாம் சைத்தானுடையதுன்னு எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறேன்? நீங்கள் தெளிவற்றவளாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய இறைவனுடையது என்று அந்த எண்ணத்தோடு இருப்பீங்களே. இறைவனை அனுமதி தந்தால் ஒரு இடத்துக்கு போகிறீர்கள், அவ்வளோதானே. மனிதர்கள் சொல்லியதற்காக, அது சைத்தானுடையதுன்னு சொன்னதுக்காகவா? அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? உங்களுடைய முயற்சி பலவாறாகும். புரியுதா? இறைவனுடையது, அவன் அனுமதித்திருக்கின்றான். எனக்கு அனுமதிச்சிருக்கான்னு பார்க்கணும். இது சாப்பிடக்கூடாதுப்பா, இவங்க சாப்பிட்றாங்களே, இன்னும் அனுமதிச்சிருக்கான், இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு அது என்ன செய்யுது? எனக்கு அனுமதி இல்லைன்னா அது சேராது. ரத்தம் அசுத்தம், அதனால் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்.
ரத்தத்தில் நம்ம உடம்புல இருக்க கழிவு ரத்தத்தில் இருக்குது, அது அசுத்தம். இன்னும் ரத்தத்தை பார்த்தா மனிதனுக்கு பயம் ஏற்படுது இல்லையா? ரத்தத்தை பார்த்தால் மனிதனுக்கு பயம் ஏற்படும். ஒரு சொட்டு ரத்தம் அது வந்துச்சுன்னா அப்படியே பதட்டம் வந்துடும். உங்களுக்கு அறிவிக்குது இது உங்களுக்கானது அல்ல அப்படி. அதனால் அது கூடாது. உயிருக்கு சமமான ஒன்று. அதை நீங்கள் உணவை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்களா? இல்லை, அது இல்லை, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. அதன் காரணமாக கூறுகின்றார். எது அசுத்தமோ, எதில் கெட்டது இருக்கின்றதோ, எது உங்களுக்கு ஆகாதோ அறிவிக்கின்றான். இன்னும் சில செய்தி நான் சொல்வதை நீங்கள் வழிபடுகிறீர்களா இல்லையா, அதுக்காகவும் சிலவற்றை அவனிடம் கேளுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவனிடம் கேளுங்கள், மனிதர்களிடம் அல்ல. மனிதர்கள் சொல்வது கேட்டாலும் இவர் சொல்வது சரிதானா சிந்தனையோட பார்க்கறது தான் இறை வழிபாடு. யார் என்ன சொன்னாலும் அது சொல்லக்கூடிய செய்தி சரிதானான்னு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கேட்டு அதுக்குரிய பதில் இருக்கு இல்லையா, சரியாக தானே இருக்குது, இல்லை சரியா இல்லையே, அதை வழிபடுங்க. அதில் தவறு இருந்துச்சுன்னா மறுபடியும் தெளிவுபடுத்தும். அவங்களுக்கு தெளிவுபடுத்தும், ஒரு குற்றமும் இல்லை. உங்கள் உள்ளத்தில் உங்கள் இறைவன் தெளிவுபடுத்துகின்றான், கேளுங்க. அதற்காகத்தான் என் உள்ளத்தில் என் இறைவன் என்ன அறிவிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வேதம், வழிகாட்டுவதற்காக வேதம், பிரித்து அறிவிப்பது வேதம்.